Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard NCERT math bookல exercise 7.1ல 7th sum பார்க்க போறோம். Find the point on the x-axis which is equidistant from the 2, -5 and 2,9 கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சம், அதோட ரொம்ப ஜாலியான சம் கூட. என்னன்னா ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் வந்து x-axisல இருக்கு. இப்படி இருக்கு x-axis. x-axisல இருக்குது. இதென்ன இப்படி நம்ம கிராஃபில் போடும்போது x-axisன்னு மென்ஷன் பண்ணுவோம். இது y-axis, இது x, x'. இந்த x-axis மேலே இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. அந்த பாயிண்ட் என்னன்னு தெரியாது. ஆனால் என்ன தெரியும், x-axis மேலே ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அந்த பாயிண்டில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியல. ஆனால் x-axis மேலே இருக்கிற இடத்துல ஒய்யோட வேல்யூ எப்போயுமே 0வாக தான் இருக்கும். இப்போ y-axisனால் எக்ஸோட வேல்யூ 0 ஆயிரும். x-axisல இருக்குதுன்னா ஒய்யோட வேல்யூ 0 ஆயிரும். y-axisல இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ 0 ஆயிரும். அப்போ அவங்க x-axisன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஒய்யோட வேல்யூ 0. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எந்த லைன் இந்த இடத்துல எங்கே இருக்குதுன்னு தெரியல, அதனால் எக்ஸ்னே இருக்கட்டும். அப்புறம் இன்னொரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 பாயிண்ட்டும் இதே கிராஃபில் எங்கேயோ இருக்குது. எங்கே இருக்குது, 2, -5னா எக்ஸில் வந்து இங்கே ஒரு 2, ஒயில் வந்து -5னா இந்த கீழே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இங்கே இருக்குது போல் 2, -5ன்னு. அதே மாதிரி 2, 9 வந்து இங்கே இருக்குது, மேலே இருக்குது, இங்கே இருக்குதுன்னு வச்சுக்குவோம். 2, 9. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வந்து என்ன பாயிண்ட்டுன்னு தெரியலை. அதனால் தெரியாத பாயிண்ட் என்னென்னு வச்சுக்கலாம், நம்ம பின்னு வச்சுக்கலாம். இங்கே பி இருக்குது, இது வந்து ஒரு ஏ, இது வந்து பின்னு வச்சுக்கலாம். இங்கே பியிலேருந்து ஏக்கு வர டிஸ்டன்ஸும் பியிலேருந்து இந்த பிக்கு வர டிஸ்டன்ஸும் ஈக்குவி டிஸ்டன்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அதாவது என்னது, ஈக்குவல் டிஸ்டன்ஸ், 2 டிஸ்டன்ஸும். அப்போ இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா ரெண்டுமே எப்படி வரணும், ஈக்குவல்னு வரும். இந்த தேர்ட் பாயிண்ட் என்ன இருக்கும் இந்த இடத்துல, அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் எழுதிக்கலாமா. என்ன எழுத போகிறோம்னா, லெட் த பாயிண்ட் on the x axis b என்னன்னு வச்சுக்கிறோம், x, 0ன்னு வச்சுட்டோம். அப்புறம் அதை 2 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, the other 2 points b என்னன்னு வச்சுக்கலாம், அதை p and qன்னு வச்சுக்கலாம். சாரி, a and pன்னு வச்சுக்கலாமா. ஏவோட பாயிண்ட் என்னது, 2, -5. பியோட பாயிண்ட் வந்து 2, 9. இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஈக்வி டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிவன் என்ன கொடுத்துருக்கு, அதாவது PAO டிஸ்டன்ஸ் PBO ஈக்குவல்னு கொடுத்துருக்குறாங்க டிஸ்டன்ஸ். ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, டிஸ்டன்ஸ் 2 கொடுத்துருக்க டிஸ்டன்ஸில் PA கண்டுபிடிப்போமா. ஃபஸ்ட்டு PA. அப்போ PA டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா PA இஸ் ஈக்குவல் டு, பியோட வேல்யூ என்ன இருக்குது, x, 0, ஏவோட வேல்யூ வந்து 2, -5. இதில் ரூட் ஆஃப் என்ன எழுதுறது, x2 - x1 த ஹோல் ஸ்கொயர்னால் என்ன வரணும், சாரி PA தானே, கரெக்டாக தானே எழுதுகிறோம். எஸ். ஓகே, என்ன எழுதுவோம், 2 - x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, -5 - 0 த ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 - x த ஹோல் ஸ்கொயர்னால் அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஃபஸ்ட்டு அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு 2 - x த ஹோல் ஸ்கொயர், இது என்ன வருது, +5 ஸ்கொயர் மட்டும் வரும். கரெக்டாக. சரி, ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து என்ன எழுத போகிறோம்னா, PB த ஹோல் ஸ்கொயர், PB கண்டுபிடிக்க போகிறோம். PB கண்டுபிடிக்கணும்னா பியோட வேல்யூ x, 0, பியோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு, என்ன கொடுத்துருக்கு, 2, 9. இப்போ இதில் என்ன பண்ணலாம், 2 - x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 - 0 த ஹோல் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன வரணும், 2 - x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர்னு வந்துருச்சு. கொஸ்டினில் PA இஸ் ஈக்குவல் டு PBன்னு இருக்குது. அப்போ PA இஸ் ஈக்குவல் டு PB மீன்ஸ் இந்த 2 வேல்யூ என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்தால் என்ன வரும், ரூட் ஆஃப் 2 - x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 - x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர். கரெக்டாக. இப்போ 2 சைடும் ஸ்கொயர் இருக்குது. அப்போ நமக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் வந்து ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோன்னா, 2 சைடு இருக்க ஸ்கொயர்ஸை ரிமூவ் பண்ணணும்னா எல்லா சைடும் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். இந்த ரூட்டை, சாரி, திஸ் இஸ் ரூட்டை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் ஆன் போத் சைடு பண்ணணுன்னா என்ன வரும், ரூட் ஆஃப் 2 - x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இந்த சைடும் 2 - x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆயிரும், ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆகிருக்கும். உள்ளே இருக்க வேல்யூ மட்டும் வரும். என்ன வேல்யூ வரும், 2 - x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர், 2 - x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸை மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன வரும், 2 வந்து இது A - B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு வந்திருக்கு. A - B த ஹோல் ஸ்கொயர்னால் என்ன வரும், A ஸ்கொயர் -2 × A × B ப்ளஸ் B ஸ்கொயர்
ப்ளஸ் இங்கே ஒரு 5 ஸ்கொயர் இருக்குது. அதே மாதிரி 2 மைனஸ் எக்ஸ்க்கு இந்த ஹோல் வேல்யூ அப்படி எழுதுவோமா, என்ன வரும் 2 ஸ்கொயர் minus 2 into 2 into x in plus x square plus 9 square. Now 2 2s are 4 minus 2 2s are 4x plus x square plus 5 5s are 25 equal to இது வந்து 2 2s are 4 minus 4x plus x square plus 9 9s are 81. கரெக்டா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு சைடில் இருக்கிறது கேன்சல் பண்ண போகிறோம். என்னென்ன கேன்சல் ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். கரெக்டா? ஓகே, இதில் வந்து மேம் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் ஒன்றும் பெரிய மிஸ்டேக் கிடையாது, ஒரு சின்ன மிஸ்டேக்கு. ஆனால் அந்த சின்ன மிஸ்டேக்கால் டோட்டல் ப்ராப்ளமே இப்போ வந்து தப்பாக இருக்கும். கண்டிப்பாக நான் வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கலனா என்னென்னா அந்த கொஸ்டின் எழுதும்போது இந்த இடத்துல ஒரு மைனஸை விட்டுட்டு வந்திருக்கேன். இங்கே -2,9ங்கிறதா கொஸ்டினில் இருக்குது. அப்போ இந்த -2னா இது பியோட பாயிண்ட். அப்போ இந்த இடத்துல வரும்போது என்ன வரணும், -2 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ வந்து என்ன வரணும், இங்கே இந்த இடத்துல -2 வந்திருக்கணும். கரெக்டாக? -2 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கணும். அப்போ இங்கே -2 வந்திருக்கணும். இதுலேயும் -2ன்னு வந்திருக்கணும். இங்கே என்ன வந்திருக்கணும், மைனஸ் வந்திருக்கணும். அப்படியே இந்த இடத்துலையும் மைனஸ் வந்திருக்கணும். இந்த இடத்துலையும் -2 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கணும். அப்போ இங்கே போடும்போது என்ன வரணும், -2 த ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கும். இந்த இடம் வந்து ப்ளஸ் ஆகியிருக்கும். கரெக்டாக? ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் வந்திருக்கும். மைனஸ் வந்து இந்த ஒரு மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும்போது இது 4 அப்படியே தான் இருக்கும். இது மட்டும் என்ன வந்திருக்கும், +4xன்னு வந்திருக்கும். +4xும் இந்த எக்ஸ் ஸ்கொயர்லாம் அப்படியே தான் இருக்கும். இந்த 81 அப்படியே தான் இருக்கும். ஒரு சின்ன மைனஸ் விட்டுட்டு வந்தனால டோட்டல் ஆன்சருமே இப்போ கன்ஃபியூஸ் ஆகிற லெவலுக்கு போயிருச்சு. நான் என்னடா ரெண்டு சைடுமே கேன்சல் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த இடத்துல என்ன, இதுவரை கரெக்ட் தான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ் ஸ்கொயர் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பாருங்களேன், இதை கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா -4xும் +4xும் இருக்கனால கேன்சல் பண்ண முடியாது. இப்போ த்ரூ அவுட்டில் இருக்க நம்பர்ஸ் அது எல்லாமே ஒரு சைடும், இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குல்லையே, அது வேரியபிள்ஸ் இருக்குல்லையே, அதெல்லாம் இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். -4x இருக்கட்டும். இந்த இடத்துல இருக்க +4x இந்த சைடு கொண்டு வந்தால் இங்கேயும் ஒரு -4x ஆயிடுது. இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 81 இருக்குது. இந்த +25 இங்கே வந்தால் -25 ஆயிரும். இந்த +4 இந்த சைடு வந்தால் -4 ஆயிரும். ஓகேவா? இப்போ +4ம் -4 இந்த 4 0 ஆயிரும். ஏன்னா 4 - 4 0. ரிமைனிங் இருக்கிறத மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், -8x இஸ் ஈக்குவல் டு 81ல் இந்த 25 பொசிஷன் என்ன கிடைக்கும், 81ல் 25 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இப்போ இது 7 ஆயிரும், இது 11 ஆயிரும். 7ல் 2 பொசிஷனாக 5 6 7 8 9 10 11 56. இப்போ ஆன்சர் வந்து 56ன்னு கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸோட வேல்யூ மட்டும் வேணும். எக்ஸோட வேல்யூ வேணும்னா 56 டிவைடட் பை -8. 8 டேபிள் சொல்ல தெரியுமா? எஸ், 1/8 is 8. 8 8s are 64 வந்துடும். ஆனால் 7 8s are 56ன்னு வரும். அப்போ 1/8 is 8, 7 8s are அப்போ -7. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சாச்சு, -7 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ the point on the x-axis is -7, 0.